பிரைஸ் த லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளும் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வீணான வார்த்தைகள் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பேசக்கூடாது. வீணான பழிகள் யார் மேல நம்ம சுமக்க கூடாது. வீண் பழிகள் யார் மேல நம்ம போடக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறது, அதுக்கெல்லாமே நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். சிலர் எப்படி இருப்பாங்கன்னாக்கா, வீணான வார்த்தைகள் பேசி கொண்டிருப்பாங்க, தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி கொண்டிருப்பாங்க, தேவையில்லாத பழிகள் தேவனுடைய பிள்ளை மேலே போட்டு கொண்டிருப்பாங்க. கர்த்தர் அதுக்கு எல்லாமே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டுமானால் சாந்தமாக இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தக்க கர்த்தர் நம்மளுக்கு திராணியும் கொடுப்பார் என்றுதான் பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது. அது பிரச்சனையை தாக்க பலன் வேண்டுமானால் நீ தேவனிடத்தில் தான் கேட்க வேண்டும். அதை விட்டு தேவ பிள்ளை மேல நீ நிந்தையை போடுவது, அவமானமான பேச்சுகள் பேசுவது, வீணான வார்த்தைகள் சொல்லுவது, அதை எல்லாமே இருந்தால் இன்னைக்கு நம்ம எல்லாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டுமானால், எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் யாரையும் நம்ம முறுமுறுப்ப கூடாது, யாரையும் நம்ம திட்டக்கூடாது, யாரையும் நம்ம அவமானமா பேசக்கூடாது. அது தேவனுடைய பிள்ளைகள் குணலட்சணம் அல்ல. பிரச்சனைகள் மனுஷனுக்கு வரும் என்றுதான் பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறது, வீணான வார்த்தைகளுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் யாரையும் நீங்கள் வீணா பேசக்கூடாது. இந்த வார்த்தை மூலியமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.